ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிடிஜியோட ராமநாதபுரம் ஜோன்ல இருக்கிறவங்க தான் விஜி மேம். இவங்களோட வீட்டில் இன்னைக்கு ஜோன் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இவங்களோட வீட்டையும் தோட்டத்தையும் இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை பார்ப்பீங்களாமா? வாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கு. இங்கேயும் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. மஞ்சள், அப்புறம் நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அப்புறம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. நான் இதுக்குள்ள போய் பார்க்கல. ஸோ என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இந்த செட்டிங் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ரொம்ப அழகா இருக்கு. இது ஃபுல்லா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தான், ஆனால் அழகா பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கொண்டு வந்ததெல்லாம் இங்க வச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாம் பேக்கா நிறைய செடிங்க தான். எல்லாரும் முதல்லயே பேசிக்கிட்டோம் எதெல்லாம் கொண்டு வர்றது அப்படின்னு, யாருக்கு எது வேணும் அப்படின்னு. அது எல்லாத்தையும் வந்து மொத்தமா கொண்டு வந்து குவிச்சிட்டோம். எல்லாரும் இனி கடைசியா வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுல மண் இருக்குங்கிறதுனால வெளியவே இது எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்ப நம்ம உள்ள போலாம். இது வந்து என்ட்ரன்ஸ்ல இந்த பார்ட் வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கு. இங்கேயும் சோஃபா செட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஒரு கார்னர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய காலத்துல முற்றமெல்லாம் வச்சு வீடு கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு அமைப்பு. வே டு ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் டு தி ஸ்கை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வெளிச்சம் சூப்பரா வரும். நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல வைப்ஸ் கிடைக்கும். பாருங்க, இந்த இடத்துலயும் இவங்க அவ்வளோ அழகா குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தொங்குற மாதிரியான செடிகள், கார் வாஷுக்கு பதிலா மயில் ரெக்கை வந்து அங்க வச்சு அரேஞ்ச் பண்றதாகட்டும், குட்டி குட்டி பொம்மைகள் வந்து வச்சு அரேஞ்ச் பண்றதாகட்டும், ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு விநாயகர். இந்த இடம் அவ்வளோ பிடிச்சது எனக்கு. அவர் பாட்டுக்கு வாசிச்சுட்டே இருக்கட்டும். இதே இடத்த நம்ம அந்த பக்கமா போய் பார்க்கலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா சிட் அவுட்டுக்கும் ஹாலுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வருது. ரொம்ப அழகா இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஹால்ல வந்து பெரிய ஊஞ்சல் இருக்கு. இப்போ மீட்டிங்காக அதை கழட்டி வச்சுட்டாங்க. அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க குட்டி குட்டியா நிறைய பொம்மைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் செடி வைக்கிற பொம்மைகள் தான். இங்கேயும் வந்து இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேல ஒரு விண்ட் பெல், புத்தா ஃபேஸ், ரியலி நைஸ். அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி பக்கமா போலாம். இந்த பின்னாடி பக்கமும் பெரிய கார்டன் இருக்கு. பார்க்கும் போதே ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சைட்ல ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஒரு மினி அல்லி குளம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட ஒயிட் கலர் அல்லி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவுமே. இதே தொட்டிலேயே வாட்டர் ஸ்பினாச்சும் போட்டிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் முதல்ல போட்டிருந்தோம். இதுக்கு பின்னாடி ஒரு ரேர் வெரைட்டி செடி வந்து வச்சிருக்காங்க. பக்கத்துல போய் பார்க்கலாம் என்ன அப்படின்னு. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இது வந்து எருக்கஞ்செடி தான். எருக்கம் பூவுல பாத்தீங்கன்னா வெள்ளை வந்து ரொம்ப ரேரு. இவங்க கிட்ட வந்து வெள்ளை எருக்கம் பூ வச்சிருக்காங்க. வீட்டுல எருக்கஞ்செடி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கார்டனர்ஸ்க்கு வந்து இந்த எருக்கஞ்செடி எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். அதுலயும் வெள்ளை எருக்கு வச்சிருக்காங்க. இதோட விதைகளை நான் ஞாபகமா வாங்கிட்டேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நிறைய செடிகள் வச்சிருக்காங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா துளசி செடி, இன்சுலின் பிளான்ட், செங்காம்பு கருவேப்பிலை, இதுக்கு எல்லாத்திலயும் மீறி ஒரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா அந்த வெத்தலை கொடி தான். அந்த வெத்தலை கொடி பக்கத்துல இருக்கிற மரத்தை பிடிச்சுக்கிட்டு அவ்வளோ பெருசா போயிருக்கு. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? அதே இடத்துல சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தி மாதிரி அமைச்சு மக்காச்சோளம், மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்படியே பின்பக்கமா வந்தோம் அப்படின்னா கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இடம் ஃபுல்லுமே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டிருக்காங்க. இடையில வேற வேற செடி, நிறைய செடிங்கள்லாம் இருக்கு. பப்பாளி, முருங்கை, சேனக்கிழங்கு. இந்த சக்கரவள்ளிக்கு பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா அலவேரா செடி நிறைய வளர்த்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே எலுமிச்சம்பழ செடி, அதுல நிறைய காய்கள் வர பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் பூ பூக்குற அகத்தி மரம் வச்சிருக்காங்க. நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு, ஆனா இன்னும் எதுவும் காய ஆரம்பிக்கல. அதுக்கு பக்கத்துலயும் ஒரு பப்பாளி மரம், அதுக்கப்புறம் இன்னொரு முருங்கை மரம். ஒரு புது விதமான மரத்தை பார்க்க போறோம். இந்த இலையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சின்ன நெல்லிக்காய் மரம் மாதிரி தானே தெரியுது. ஆனா இது சின்ன நெல்லிக்காய் இல்ல, அதோட வெரைட்டியை சேர்ந்தது. நான் ஸ்டார் ஃப்ரூட்டை சொன்னேன் இல்லைங்களா, நெல்லிக்காய் வகையை சேர்ந்ததுன்னு. அதே மாதிரி இது வந்து அந்த ஸ்டார் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மொழுன்னு இருக்கு. இதுவும் வந்து இந்த புளிப்பு வெரைட்டியை சேர்ந்த ஒரு பழம். பேர் என்னமோ சொல்றாங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அடுத்து நம்மளோட பயணம் மாடியை நோக்கி. இவங்க வீட்டை சுத்தியுமே செடிதாங்க இருக்கு. இப்படிதான் மெயின்டைன் பண்றாங்களோ எனக்கு தெரியல. இப்ப மாடி ஏறலாம்.
வலையெல்லாம் போட்டிருக்காங்க பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு. மாடியில எல்லா செடியுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லயே அமர்க்கலமான கருப்பு மிளகா. தோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் இருக்கு. கம்பு, சோளம், செடி அவரை, கொடி அவரை, சிறகு அவரை, தக்காளி, வெண்டைக்காய் இப்படி எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இலைகள் வயலட்டா இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, வயலட் கலர்ல பூ பூக்கக்கூடிய கோழி அவரை எல்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதிலேயே நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். பாதி பேர் கீழே போயிட்டாங்க. ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவர் தான் ஸ்ரீனிவாசன். இவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. நம்ம குரூப் மெம்பர்ஸை பார்த்து அவரோட நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருந்தாரு. மாடி தோட்டத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், மாடி தோட்டத்தை எப்படி அமைக்கிறது, இப்படி எல்லாம் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. மாடி தோட்டத்துக்கு மாட்டுச்சாணியை எப்படி உபயோகப்படுத்தணும், என்ன மாதிரி அதை மக்க வைக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்லி கொடுத்தாரு. நிஜமா எங்களுக்கு வந்து 4 மணி நேரம் பத்தவே இல்லை. ஸ்ரீனிவாசன் சார் வந்து வித்தியாசமான மிளகாய் ரகங்கள், கத்திரி ரகங்கள், அப்புறம் வெண்டைக்காய் ரகங்கள் இது எல்லாத்தையுமே எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை வந்து நாங்கள் பல மடங்கா பெருக்கி எங்களோட சிடிஜி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் கண்டிப்பா திருப்பி கொடுப்போம். சிடிஜில ஜோன் மீட்டிங் போட்டா ஜோன் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற ஜோன்ல இருக்கிற ஆக்டிவேட்டர்ஸ்க்கும் அழைப்பு கொடுக்கப்படும். அந்த முறையில நாங்க கொஞ்சம் பேர் வந்து அங்க போயிருந்தோம். அப்படி அட்டன் பண்ண முடியாத ஆக்டிவேட்டர்ஸ் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்க ஜோன் மெம்பர் யார வேணாலும் அனுப்பலாம். இந்த விதை பகிர்வு இலவச விதை பகிர்வு தான். இதுக்கு ஒரே கண்டிஷன், நீங்களும் கோயம்புத்தூர் மெம்பரா இருக்கணும். எங்களை காண்டாக்ட் பண்ணி சிடிஜில ஆட் ஆகிருக்கணும். மெம்பர்ஸ்க்கெல்லாம் அப்ப கிடைக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்களும் உங்க ஊர்ல இதே மாதிரி ஒரு குழுவை வந்து நடத்துங்க. இலவசமா பகிர்ந்துக்கோங்க விதைகளை. கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். வியாபார நோக்கம் மட்டும் இதுல உள்ள வரவே கூடாது. கண்டிப்பா நம்ம விதைகளை பரவலாக்கம் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மோட்டோவா இருக்கணும். நாற்றுகளை ஷேர் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, நல்ல மழை. இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த விஜி மேமுக்கும், கனகராஜ் சாருக்கும், சுனில் சாருக்கும், ஸ்ரீனிவாசன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.